நம்ம இன்னைக்கு பண்ண போகிற டிஷ் வந்து சவுத் இந்தியாவில், அதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக கேரளாலையும் தமிழ்நாடுலையும் ரொம்ப ஃபேமஸ். எல்லா விருந்துலேயும் இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக இருக்கும். இந்த டிஷ் இல்லைன்னா அது விருந்தே கிடையாதுன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து வெர்சடைல் அண்ட் ஃபேமஸ். நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க, நான் இன்னைக்கு அவியல் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். வெல்கம் பேக் டு என் சமையல் லெஜர் வித் வினோத்குமார். அவியல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி இருக்கு. மகாபாரதத்தில் பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வனவாசம் போனாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அவங்க வனவாசம் போனப்ப ஒரு ஸ்பெசிஃபிக் பீரியட் வந்து யாருக்குள்ளேயும் தட்டுப்படக்கூடாதுன்னு ரூல் இருந்தது. அவங்க யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்ற ரூல் இருந்தது. அப்போ என்ன, ஒரு ஆளும் ஒரு மாறு வேஷத்தில் ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ பீமன் என்ன பண்ணார்னா, சமயக்காரனாக இருந்தார். ஒரு ராஜாட்ட ஒரு சமயக்காரனாக இருந்தார். அந்த சமயத்தில் அந்த ராஜா வந்து திடீர்னு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ண சொல்லிட்டார். கிச்சனில் காய்கறிகள்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு, என்ன பண்ணே தெரில. அப்போ பீமன் என்ன பண்ணார், கொண்டு வாங்கடா எல்லா காய்கறிகளும், என்னென்ன மிச்சம் சொச்ச காய்கறிலாம் இருக்கு எல்லாத்தையும் கொண்டு வாங்கடா, இதை வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்போ அவியலை ஃபஸ்ட்டு செஞ்சுருக்காரு. அந்த அவியலை போய் சர்வ் பண்ணோன்னே அந்த ராஜாவும் இந்த கெஸ்ட்டெல்லாம் ரொம்ப சாப்பிட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்குன்னு பயங்கர அப்ரிசியேஷனும். அப்போ அந்த ராஜா சொன்னாராம், இன்னி மீது ஏன் ராஜசபையில் என்னோட அரண்மனையில் இந்த டிஷ் இல்லாத விருந்தே இருக்கக்கூடாதுன்னு ரூல் போட்டாராம். அப்படி தான் அந்த அவியல் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அது பயங்கர ஃபேமஸ் ஆகி ஒரு ரீஜன்லேயும் ஒரு மெத்தடில் பண்ணுவாங்க. இந்த அவியல் வந்து கேரளாவில் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் ரெகுலராக பண்ணுற ஒரு டிஷ்ஷு. தமிழ்நாட்டில் சில ஸ்பெசிஃபிக் ஏரியாவில் இது ரெகுலராக பண்ணுவாங்க. இப்போ கேரளாவில் பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க, தயிர் கம்மியாக யூஸ் பண்ணுவாங்க, சில டைம் யூஸே பண்ண மாட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் தேங்காய் எண்ணெய் அவாய்ட் பண்ணுவாங்க, தயிர் யூஸ் பண்ணுவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி காய்கறியுமே ட்ரெடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா பாரம்பரிய காய்கறிகள் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ காலப்போக்கில் நம்ம வந்து இந்த இங்கிலீஷ் காய்கறியில் கேரட்டு, பீன்ஸு அதெல்லாம் பட்டாணி அதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். பட் ட்ரெடிஷ்னலாக இந்த காய்கறிலாம் கிடையாது. நம்ம ஊரில் என்னென்ன காய்கறிகள் விளையுமோ அதை யூஸ் பண்ணி தான் அவியல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த அவியலுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். தேங்காய் 1/2 மூடி, ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப்பு, தேங்காய் எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன், பச்சை மிளகா 2லேருந்து 3, கருவேப்பில்லை 1 கொத்து, உப்பு, கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு, முருங்கைக்காய், சொரக்காய், சேப்பங்கிழங்கு, வாழைக்காய், சேனக்கிழங்கு, சிறுகிழங்கு, புடலங்காய், அவரைக்காய், கருணக்கிழங்கு. இந்த டிஷ்ஷு பண்ணுறது ரொம்ப சிம்பிள், பெரிய ப்ராசஸ்லாம் கிடையாது. ஆனால் 2-3 முக்கியமான விஷயங்கள். அதில் ஃபஸ்ட்டு விஷயங்கள், இந்த காய்கறியை எப்படி கட் பண்ண போகிறோம்னா எல்லா காய்கறியும் ஒரே சைஸில் இருக்கணும். அதுதான் அதில் முக்கியம். நம்ம இன்னைக்கு நாட்டு காய்கறி மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறோம், ட்ரெடிஷ்னல் காய்கறிகள். இந்த காய்கறி போட்டு பண்ணால் அவியல் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை க்ளீன் பண்ணிவிட்டு இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். சில பேர் அதை தனியாக வேக வச்சுட்டு அப்புறம் தோல் எடுப்பாங்க. பட் அப்படி பண்ணுறதோட இது மாதிரி தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு சைஸும் கரெக்டாக கட் ஆகும், அவியல் டேஸ்ட்டுமே மிஸ் ஆகாது. இது பேர் சிறுகிழங்கு, சில பேர் கூரைக்கிழங்குன்னு சொல்கிறாங்க. இந்த கிழங்கு வந்து க்ளீன் பண்ணுறது ஈஸி. சாக்கு பை இருக்கு இல்லையா, சாக்கு பையில் போட்டு இது போய்ட்டு தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நிறைய குவான்டிட்டி இருக்கிறப்ப அதை பண்ணுங்க. ஏன்னா இதோட தோல் வந்து ரொம்ப மெல்லிசு, லைட்டாக தொட்டாலே போயிடும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்பூனோ ஒரு கத்தியை வச்சு இப்படி பண்ணிங்கனாலே போயிடும். சேப்பங்கிழங்கு அதே மாதிரி தான், தோல் ரொம்ப மெல்லிசாக இருக்கும். நீங்கள் பீலர் வச்சு பண்ணிங்கன்னா செட் ஆகாது. சில பேர் வேக வச்சுட்டு அப்புறம் தோல் உரிப்பாங்க. பட் இதுவும் பண்ணலாம், இது ரொம்ப ஈஸி. சொரக்காய் தான் சிம்பிளுங்க, தோல் எடுத்துருங்க, பீலர் வச்சு பண்ணால் ஈஸி. சில பேர் கத்தி வச்சும் பண்ணுவாங்க, உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருந்துச்சுன்னா கத்தி வச்சும் பண்ணிக்கலாம். இந்த அவியலுக்கு தேவையான காயை நான் கட் பண்ணுற சைஸ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்லேருந்து 1.5 இன்ச்சு. எல்லா காய்கறியும் இருந்துச்சுன்னா திக்னஸுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் வேகிறது வந்து கரெக்டாக வேகும், நமக்கு சாப்பிட்றதுக்கும் கரெக்டாக இருக்கும், பார்க்கவும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் நீங்கள் வந்து வெட்ட முடியாது, பட் ஓரளவுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி வெட்டுங்க. ஈஸியாக வேகிற காய்கறிகளை தனியாக போடுறேன், கொஞ்சம் ஹார்டாக வேகிற காய்கறிகளை தனியாக போடுறேன். ஏன்னா வேக வைக்கிறப்ப அதோட பாயிலிங் டைம் வேறு வேறு. இந்த சொரக்காய், புடலங்காய் இதெல்லாம் ஈஸியாக வெந்துடும். இந்த சொரக்காய் நம்ம வெட்டினோம் இல்லையா,
அதே சைஸுக்கு இதையும் வெட்டிடுங்க. இது வந்து நம்ம பூஷ்ணிக்காவும் ஆட் பண்ணலாம், வெள்ளை பூஷ்ணிக்காய் ஆட் பண்ணலாம், சிவப்பு பூஷ்ணிக்காய் ஆட் பண்ணலாம். நான் சிவப்பு பூஷ்ணிக்காய் மெயினாக ஏன் ஆட் பண்ணேன்னா அது கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட்டை கொடுக்கும். அதை அவாய்ட் பண்ணாக்க நான் சிவப்பு பூஷ்ணிக்காய் ஆட் பண்ணல, பட் அதுவும் ஆட் பண்ணாலும் நல்லாயிருக்கும். அப்புறம் அவரைக்காய். இந்த அவரைக்காய் முக்கியமான விஷயம், இந்த நாரை எடுக்கணும், இல்லைன்னா சாப்பிட்றப்ப கண்டிப்பாக சிக்கும், ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த அவரைக்காயில் ஒரு பர்பிள் வெரைட்டிலாம் இருக்குது, நாட்டுக்காய்களில் கிடைக்கும். அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுவுமே ஒரு 1 to 1.5 இன்ச்சு அந்த லென்த்துக்கு அதை நான் வெட்டிக்கிறேன். கத்திரிக்காய் நீங்கள் வந்து நான் வந்து நாட்டு கத்திரிக்காய் வச்சுருக்கேன், நீங்கள் வந்து நாட்டு கத்திரிக்காய் எந்த கத்திரிக்காயும் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் கலருக்காக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வந்து இந்த பச்சை கத்திரிக்காயோட இதெல்லாமே வந்து சீக்கிரம் வெந்துடும், அதனால் நான் ஒன்றா போடுறேன். அந்த கிழங்கு ஐட்டம் வந்து வேறு வேகிறதுக்கு டைம் ஆகும். ஸோ அதை முதல்ல போட்டுட்டு அது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் டன் ஆனதுக்கப்புறம், பாதி வந்ததுக்கப்புறம் இந்த காய்கறிகள்லாம் போட போகிறோம். வாழைக்காய் வந்து இது கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். இந்த காய்கறி கட் பண்ணதுக்கு கத்திரிக்காய் அதெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருங்க, அப்போ தான் வந்து கலர் மாறாமல் இருக்கும். இல்லைன்னா அவியலுக்கு வந்து இந்த கலர் கருப்பாக இருந்துச்சுன்னா அவியல் நல்லா இருக்காது. நான் வந்து நம்ம பெருசாலாம் வந்து நம்ம காயோட நேச்சுரல் கலர்ஸ் அவியல் அப்படியே தெரியும். இப்போ முருங்கைக்காய் தான் இருக்கிறதுலே டைம் ஆகும் வேகிறதுக்கு. தோலை இது மாதிரி கீறிக்கிறேன், ஸோ கொஞ்சம் வேகிறது ஈஸி. இது கீராமையும் போடலாம். சேனக்கிழங்குமே சைஸ் வந்து ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா வேகிறது ஈஸி. சிறுகிழங்கு, சேப்பங்கிழங்கு அதையுமே கட் பண்ணி போட்டுருவோம். இதெல்லாம் வந்து ஷேப்பை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம், பட் கூடிய மட்டும் அந்த 1.5 இன்ச்சு அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு வெட்டிடுங்க. அடுத்தது நம்ம இப்போ இந்த பச்சை மிளகா, தேங்காய், அதே மாதிரி கருவேப்பில்லை, ஜீரகம், பூண்டு, வெங்காயம் இது எல்லாத்தையுமே அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். முடிஞ்சால் அம்மியில் அரைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அம்மி இல்லாதவங்க மிக்ஸி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே வந்து அம்மியில் வந்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். அம்மியில் அரைச்சாச்சு. நம்ம அந்த சொன்ன தேங்காய், பச்சை மிளகா, அதே மாதிரி ஜீரகம், பூண்டு, வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பில்லை. நான் வந்து இங்கே பச்சை மிளகாவில் வந்து எனக்கு வந்து வெள்ளை மிளகாயும் கிடச்சிது. அது ரொம்ப காரமாக இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கிடச்சிது, நான் அதையும் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். நீங்கள் வந்து நார்மல் பச்சை மிளகாய் யூஸ் பண்ணலாம். இந்த அளவுக்கு நம்ம ஒரு தொக்கு சட்னி கன்சிஸ்டன்சியில் அரைச்சிருங்க. முடிஞ்சால் இதோட இன்னும் நைஸாகவும் அரைக்கலாம், பட் இந்த இது கன்சிஸ்டன்சி போதும். இப்போ அவியல் பண்ணுற மெயின் ப்ராசஸ் ஆரம்பிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள், காய்கறி வேகிற டைம் தான். இது எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. இப்போ இல்லை ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. பாத்திரம் எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேகிறதுக்கு டைம் அதிகமாக ஆகிற காய்கறிகளை போட போகிறேன். அது இந்த கிழங்கு, அப்புறம் முருங்கைக்காய் இதை உள்ளே போட போகிறேன். இது நல்லா கொதித்து ஒரு பாதி வேகிறப்ப கொஞ்சம் உப்பு போட போகிறோம். அதே மாதிரி மற்ற காய்கறி ஆட் பண்ண போகிறோம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இது முடிஞ்சால் மூடி வேக வைங்க, கொஞ்சம் சீக்கிரம் ஆகும். தயவு செய்து குக்கரில் வச்சிடாதீங்க. குக்கரில் வச்சிங்கன்னா குழஞ்சிடும், உங்களுக்கு கண்ட்ரோலே இருக்காது. அவியல் டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. இந்த அவியல் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். மெயின் ப்ராசஸே காய் கட் பண்ணுறது, வேக வைக்கிறது தான். நீங்கள் அதுக்குமே ஷார்ட்கட் பார்க்காதீங்க. ஸோ தயவு செய்து குக்கரில் வைக்காதீங்க. இப்போ இந்த கிழங்கு, முருங்காலாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இந்த அவியலுக்கு தேவையான அந்த காய்கறிக்கு தேவையான உப்பு போட்டலாம். ஆனால் இப்போ உப்பு போட்டால் தான் கொஞ்சம் காய்க்குள்ளே இறங்கும், முருங்காய்க்குள்ளே இறங்கும். கொஞ்சம் உப்பு போட்டுட்டு இந்த வாழைக்காய் உள்ளே போடலாம். இது வந்து சீக்கிரம் வெந்துடும். ஸோ வாழைக்காய் போட்டு ஒரு 1 or 2 மினிட்ஸில் நம்ம மற்ற காய்கறி, இந்த கத்திரிக்காய், சொரக்காயெலாம் வச்சுருப்போம், அதை போட போகிறோம். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வேகட்டும். ரொம்ப நேரம் வேக வச்சா வாழைக்காய் மசிஞ்சிடும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறியில் சேர்த்து போட போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ணுற அவியலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம தாளிப்பே போட போகிறதில்ல. எண்ணெயை வந்து தாளிக்காமல் டேரெக்டாக தான் ஊற்ற போகிறோம். ஸோ இது நம்ம ஜென்ரலாக போடுற கடுகு தாளிப்பு அதெல்லாம் கிடையாது. தேங்காய் எண்ணெய் டேரெக்டாக ஊற்ற போகிறோம். இந்த டைப் ஆஃப் அவியலுக்கு அது போதும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம். இந்த தேங்காய் எண்ணெய் இப்போ கொஞ்சம் ஊற்றிடுறோம். இது வேகிறப்பயே அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கும், அதான் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் திருப்பி அப்புறம் கடைசியாக ஊற்ற போகிறோம். இப்போ அதை மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு லெஸ் தேன் 2 மினிட்ஸ், 1 to 2 மினிட்ஸ் இருந்தால் இது வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மற்ற காய்கறியில் ஆட் பண்ணலாம். இந்த தேங்காய் எண்ணெய் போட்டதுக்கப்புறம் செம்ம ஃப்ளேவரு. இப்போ நம்ம மற்ற காய்கறியும் சேர்த்து போட ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் வந்து கருவேப்பிலையும் உருவி போட்டுருங்க. அந்த கருவேப்பிலை ஃப்ளேவரும் அவியலுக்கு ரொம்ப முக்கியம். இந்த ஈஸியாக வேகிற காய்கறி இதையும் போட போகிறோம்.
இந்த அவியல் வந்து நீங்கள் பொரியலாகவும் யூஸ் பண்ணலாம், ஒரு கூட்டு மாதிரியும் யூஸ் பண்ணலாம், சாதத்தில் பேசி ஒரு சாம்பார் கன்சிஸ்டன்சிக்கும் யூஸ் பண்ணலாம். ரொம்ப வெர்சடைல் அவியல். நிறைய பேர் வந்து அவியல் ரொம்ப போர்டிங் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷன்ஸ் பண்ணி பார்த்துட்டு இந்த அவியல் பண்ணுங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த காய் கொஞ்சம் பிரட்டி போட்டிங்கன்னா வேகிறது ஈஸி. இப்போ இதை மூடிடலாம். மூடி ஒரு மேக்ஸிமம் ஒரு 3 to 5 minutes ஃபுல்லாக வெந்துடும். எல்லாம் ஒரே கன்சிஸ்டன்சியில் வெந்துருக்கும். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3/4 வெந்துருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போனால், அந்த அரைச்சி இருக்கிற அந்த தேங்காய், ஜீரகம், பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாத்தையும் உள்ளே போட போகிறோம். ஏன்னா இந்த ஃப்ளேவர் வந்து உள்ளே இறங்கணும். ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த சொரக்காய் இருக்கு இல்லையா, சொரக்காயெல்லாம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணியிலே அதெல்லாம் வேக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப வந்து தண்ணி விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் வந்து அந்த அவியலோட டேஸ்ட்டே மாறிடும். ஸோ வந்து நம்ம முதல்ல ஊற்றின தண்ணி, அதுக்கப்புறம் நீங்கள் மேக்ஸிமம் தண்ணி ஊற்ற வேண்டாம். ரொம்ப ட்ரையானால் மட்டும் ஊற்றிக்கோங்க. இல்லைன்னா அந்த சொரக்காய் நம்ம போட்ட காய்களுக்கு நேச்சுரல் வாட்டர் இருக்கும், அந்த தண்ணியிலேயே அந்த காயெல்லாம் வேக ஆரம்பிச்சிடும். அந்த காய்கறி வேகிற கன்சிஸ்டன்சி உங்களுக்கு தெரியும், அது வரைக்கும் வேக விடுங்க. டோட்டலாகவே பார்த்தோம்னா நம்ம தேர்ட் செட் ஆஃப் காய்கறி போட்டு ஒரு 5-7 நிமிஷம் காய்கறிலாம் வெந்துடும். இப்போ அவியல் வந்து நல்லா வெந்துருச்சு, சுண்டிருச்சு. ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் இதை அப்படியே மேலே விட்டுருங்க. இதுக்கு இந்த தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் சின்ன கடைத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா காய் வெந்துருச்சா, இதுக்கப்புறம் நீங்கள் பரட்டி விட்டிங்கன்னா காயெல்லாம் உடஞ்சி மசிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லைட்டாக பரட்டி விடுங்க போதும். இதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து நீங்கள் தயிர் ஊற்றணும். கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தயிர் ஊற்றுங்க. நீங்கள் சூட்டில் தயிர் ஊற்றிங்கன்னா தயிர் திரிஞ்சிடும், நல்லா இருக்காது. முடிஞ்சால் சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயிரை மிக்ஸ் பண்ணி நல்லா பீட் பண்ணிவிட்டு தயிரை மிக்ஸ் பண்ணி ஊற்றுங்க. இப்போ என்ன பண்ணால் நான் கொஞ்சம் ஆற விட்டுட்டு பிளேட்லேயோ பவுல்லையோ மாற்றிட்டு இந்த தயிரை மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். காய் வந்து உடஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த நான் தயிர் மிக்ஸ் பண்ணி அவியல் ரெடி. இதை நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஆஹா, இந்த தேங்காய் எண்ணெய், தயிர், நம்ம அரைச்சி போட்டுக்கிற மசாலா, அந்த காய் எல்லாம் பிளெண்ட் ஆகி செம்ம ஃபேண்டாஸ்டிக்காக இருக்குங்க. நீங்கள் வந்து இது வந்து டேஸ்ட் பண்ணால் தான் இதோட அருமை தெரியும். நான் சொல்கிறது வந்து உங்களுக்கு பாய் தான் புரியும். நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ இது எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அவியலில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குது. தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக வேறு ஏதாவது எண்ணெய் யூஸ் பண்ணலாம், கடுகு தாளித்து போடலாம். ஆனால் நான் இன்றைக்கி பண்ணியிருக்க வெரைட்டி ரொம்ப வெர்சடைல், ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் என்ஜாய் பண்ணி சமைங்க, ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.